நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பேட்டையில் திவான். இதுதாங்க நீங்கள் வீட்டில் வந்து திண்ணையில் உட்காந்த மாதிரியே இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்துட்டோன்னா வீட்டு வாசலை போட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு திண்ணையில் உட்காந்த மாதிரி பூரா உட்காரலாம். இந்த மாதிரி சாஞ்சி நீங்கள் என்ன தெளிக்கோ பண்ணலாம், இந்த மாதிரி சாஞ்சி படுத்துக்கலாம். தலைவாணி மாதிரி அந்த காலத்தில் இப்படி தானே திண்ணெல்லாம் இருக்கும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக சூப்பராக நீங்கள் இது மாதிரியே பண்ண முடியும். இந்த இதில் வந்து கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் போட்டு விடுவோம். அந்த நம்பரை வந்து நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான மாடல்ஸ் டிசைன்ஸ் எதுனாலும் சரி அந்த நம்பருக்கு உங்களுக்கு வரும். ஹாய் வாஸ், இன்றைக்கி நாம் வந்து என்ன பார்க்க இருக்கோன்னா, அந்த காலத்தில் வந்து வீட்டு முன்னாடிலாம் வந்து திண்ணை வச்சு தான் வந்து வீடு கட்டுவாங்க. அந்த திண்ணை வச்சு வீடு கட்டும் போது கொஞ்சம் கதை பேசுகிறதா இருந்தால், கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால் நம்ம அதில் தான் உட்காந்து பேசுவோம், சாப்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம். இன்றைக்கி வந்து அந்த திண்ணை சிஸ்டம் இல்லாதனால இன்றைக்கி அந்த திண்ணை சிஸ்டத்தை வந்து இன்றைக்கி ஃபர்னிச்சர்லேயே கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் இன்றைக்கி வந்து திவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் உள்ள பாட்டி தாத்தா அந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து இந்த திவான் செட்டப்பை வந்து எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு திவான் தான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம ஷிஃபானா ஃபர்னிச்சர்லேருந்து தயாரிக்கிறோம். திவானுடைய நீளம் வந்து எவ்வளோ, 8 அடி, அகலம் வந்து 3 அடி அகலம். இந்த அகலத்தில் வந்து இந்த நீளத்தில் ஒரு திவான் செட்டப்பை வந்து நாம் வந்து ரெடி பண்ணுறோம். வாங்க அந்த திவான் செட்டப் எப்படி ரெடி பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதான் அந்த திவானுடைய ஃப்ரேம் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபோம் ஒட்டியிருக்காங்க. இது எத்தனை இன்ச்சு ஃபோமு அப்படின்னா வந்து 3 இன்ச்சு ஃபோம். இது 5 காலா பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி இருக்கிற இந்த செட்டப் மேலே தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஸ்டிச்சிங் பண்ண துணியை வந்து அதுக்கு மேலே செட் பண்ணி இந்த திவான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம அந்த வீட்டில் இருக்கிற திண்ணை மாதிரியே அந்த வளைஞ்சி இருக்கிறத பார்க்கலாம். இந்த வளைவு தான் இந்த வளைவு. ஓகே, சூப்பராக இருக்குல்ல அது. இது வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அதனுடைய கிளியர் பிக்சர் சொன்னால் அந்த திவானில் வந்து இந்த ப்ளூ கலர் தான் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோட்டோ வந்து காட்டும்போது உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்கும். நல்லா இது மேலே தான் ஃபிட் பண்ணுவோம். துணி வந்து உங்களுக்கு ஷேடட் துணி மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நல்லா லாங் லைஃபாக அந்த துணி கிடக்கும். இதாங்க நம்ம வந்து மேக்கிங் ஆஃப் திவான் அப்படின்னா இதுதான். இப்படி தான் வந்து ஒரு திவான் செட் வந்து ரெடி பண்ணுறாங்க. திவானுக்கு வந்து கீழே என்ன எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே ஃப்ரேம் செட்டப் பண்ணி நல்லா பக்காவாக செம ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட ஒரு 2-3 டன் வரைக்கும் உள்ள மேலே ஏற்றிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அது அந்த உதவி நம்ம கையினாலே நீங்கள் வாங்கி கொடுத்துருக்காரு. அது பிரச்சனை இல்லை. ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நான் வந்து ஒருத்தன் கஷ்டப்படுறான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னா, தெரியுதா, இந்த ஆள்லாம் ரியாலிட்டியாக யோசிக்கிற ஆள் தெரியுங்களா. கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. திரும்ப லைட்டாக திவான் ப்ரிப்பரேஷன் போய்கிட்டே இருக்குது. ஓகே, ஃபுல் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அக்கௌண்ட் நம்பரை யார்கிட்ட கொடுக்கணும்? கொடுவான். 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் ஸ்டிச்சிங் தான் போய்கிட்டு இருக்கு. ஸ்டிச்சிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக ஃபிட்டான ஒரு மேலே வந்து ஒரு துணி வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே, இந்த திவானுடைய வந்து பட்ஜெட் எவ்வளோ ஆகும் கேட்டிங்கன்னா, நம்ம மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறனால வந்து ஒரு 10,000 ரூபா பட்ஜெட் ஆகும். அந்த டைமில் வந்து எப்படி கிளாத்துடைய ரேட் இருக்குங்கிறத பொறுத்து டிஃபர் ஆகும். கிளாத்து, மரம்,
கீழே போடுற அந்த ஃபுட்டு, அந்த கால் அதெல்லாம் சேர்த்து தான் வரும். அப்புறம் ஃபோம் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வந்து உங்களுக்கு தனியாக தான் வரும். அது இதனுடைய காஸ்ட் வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு நுணுக்கமான வேலைகள் தேவைப்படுது. கரெக்டாக ஃபினிஷிங்காக அந்த ஃபோம்லாம் வந்து அட்டாச் பண்ணணும், ஃப்ரேம் ஃபிட் பண்ணணும், கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளே இந்த ரீப்பர்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணி ப்ளைவுட்டு ஃபிட் பண்ணி எல்லாமே பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்காவான ஒரு உங்களுக்கு ஒரு திவான் செட்டப் வந்து ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணுற திவான் வந்து ஃபிட்டிங் பிளேஸுக்கு தான் போய்கிட்டு இருக்குது. இங்கே வச்சு தான் ஃபிட்டிங் ஒர்க்லாம் நடக்கும். ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு திவானம் வந்து ரெடி ஆயிரும். ரெடி பண்ணிடலாமா? நான் சொன்னோம்ல சேனலுக்குள்ளது. அடியில் பிடிக்கவா? எல்லாமே வந்து கம்ப்ரஸர் பேஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி பின் பண்ணுறது. அந்த சவுண்டு கேட்குது. இது வந்து கன் சவுண்டு தான். அது பின்னு வந்து அடிக்கிற சவுண்டு. கண்ணில் பின்னு காலி ஆகிட்டு, அதனால் ரீலோடு பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதை பின் பண்ண போகிறோம். சென்டர் தானே அடிக்கிறது. நான் ஃபோம் இருக்குன்ட்டு தான் அவங்கள்ட்ட இடம்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த திவான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து சைடில் வந்து அந்த கை வைக்கிற இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வுட்டில் வந்து ஆஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸைட்டடான ஒரு திவான் செட்டப் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். அவர் கொலச வீரம் தானே, உங்க சொந்தக்காரங்க தான் தெரியும். நீங்க லைட்டை வெட்டி தைக்குது முன்னாடி வந்துடும். அத்தா வந்து இல்லை அவர் எஞ்சிக்குள்ள வைக்கிறீங்க. அவர் ஓடி படிச்சதுன்னா வந்து இது நம்ம மேலே வச்சிடலாம் தான். அங்கே இறங்கிட்டு ஆள் இருக்குதா மேலே வச்சு கையில் வச்சுருக்கா கையில் வச்சுருக்கீங்களா? ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டு இதான் நம்ம வந்து குஷன் ரெடி பண்ண ஒரு திவான். துணிக்கலாம் கிடையாது, சும்மா ஃபோம் மட்டும்தான். ஹோம் தானா? துணி வைக்கக்கூடாது, முது வச்சு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து ஒரு குஷனில் வந்து ரெடி பண்ண ஒரு திவான் வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கும் வந்து நல்லா குவாலிட்டியான குஷனில் ரெடி பண்ண சோஃபா அல்லது மற்ற ஃபர்னிச்சர் ஐட்டம் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தவறாமல் வந்து இதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷிஃபானா ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இது. ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக வந்து திவான் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.